உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இப்பவும் ஒரு சில பேர் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமா இல்ல. இந்தியா கூட்டணிக்கு மேண்டேட் இல்லங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாரும். பாஜக இந்த கடந்த 10 வருடங்கள்ல மாநில கட்சிகளினுடைய வளர்ச்சியை விரும்பல. மாநில கட்சிகளை எப்படி அழிப்பது, அவங்களை எப்படி டவுன் சைஸ் பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ரியாலிட்டி செக். இப்போ என்ன தோணுனா, மாநில கட்சிகள் இல்லைன்னா நீங்க ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. சோ பெட்டர் டு ஹேவ் தோஸ் பீப்புள் அரவுண்ட் யூ. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி சிவப்பிரியன் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். ஒருவேளை இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிதிஷ்குமாரோ அல்லது சந்திரபாபு நாயுடுவோ நேற்று சரத்பவார் நான் பேசலன்னு சொல்லிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் தூது விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்டிஏ கூட அவங்க கண்டினியூ ஆவாங்களா, இல்ல இந்த சைடு வர வாய்ப்பு இல்ல? இந்தியா கூட்டணி இப்போதைக்கு ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை எடுத்து ஆட்சி அமைத்தால் அந்த ஆட்சி நீடிக்காது. ஓகே, நிச்சயமா நீடிக்காது. அந்த ஆட்சி அது என்ன ஆகும்னா, இவங்க கிட்ட ஆட்சி கொடுத்ததுனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நாடு சந்தித்து இருக்கிறதுன்னு அடுத்த தேர்தல் வரும்போது பாஜக பேசும்போது அது பாஜகவுக்கு இன்னொரு முறையா அட்வான்டேஜா மாறி அது அவங்களுக்கு இன்னொரு மெஜாரிட்டியை கொடுத்துரும். சோ பெட்டர் ஃபார் இந்தியா அலையன்ஸ் இஸ் டு, இவங்க என்னன்னா, என்னுடைய பாயிண்ட் சிம்பிள். கான்ஸ்டிடியூஷனை வச்சுதான் நீங்க எலெக்ஷனை ஃபைட் பண்ணீங்க. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? யாருக்கு அதிக எண்ணிக்கையிலான இடம் இருக்கோ அவங்கதான் ஆட்சி அமைக்கணும். அவங்களுக்கு தானே இருக்கு. அவங்கள ஆட்சி அமைக்க விடுங்க. அவங்க ஆட்சி பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் நீங்க உள்ள போங்க. முதல்ல அவங்கள ஆட்சி அமைப்பதற்கான வழிவகைகளை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் அமைதியா இருக்கணும். கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரோ, பிரசிடென்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு. பிரசிடென்ட் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி 240 பிஜேபி, டிடிபி கிட்ட 16 இருக்கு, நிதிஷ்குமார் கிட்ட 14 இருக்கு, 30 ஏக்நாத் ஷிண்டே கிட்ட ஒரு 7 இருக்கு. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 294 எம்பிக்களுக்கான லெட்டர் ஆஃப் சப்போர்ட் பிரசிடென்ட் கிட்ட இருந்ததுன்னா அடுத்த நிமிஷம் பிரசிடென்ட் மோடி அவர்களையோ இல்ல பாஜகவையோ அழைக்க வேண்டும். அவ்வளவுதான். ஓகே சார். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்தியா அலையன்ஸ்க்கு மேண்டேட் இல்ல. ஆனா இந்தியா அலையன்ஸ் பிஜேபிய சிங்கிள் மெஜாரிட்டியோட ரூல் பண்ண விடாம தடுத்துட்டாங்க. பிஜேபிக்கு ஒரு அறுதி பெரும் ஒரு 2/3 மெஜாரிட்டி இல்லாம தடுத்துட்டோங்கிற ஒரு சந்தோஷம் மட்டும்தான் அவர்களுக்கான வெற்றியே தவிர அவங்களுக்கு ஆளுவதற்கான வாய்ப்பை மக்கள் இந்த முறை கொடுக்கவில்லை. அதுதான் உண்மை. யாரு ஏத்துக்கிட்டா இது மோடிக்கு எதிரான மேண்டேட் தான். ஆனா பிஜேபிக்கு பாசிட்டிவான மேண்டேட்டும் இல்ல. ஓகே சார். சார், இந்த 5 வருஷத்துல என்ன வேணுமானாலும் நடக்கலாம்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. இதுவும் அப்படி நடக்க சான்சஸ் இருக்கா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் நிதிஷ்குமாரோ அதே போல சந்திரபாபு நாயுடு கடந்த காலம் இது மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. என்ன ஆகும்னா, இவங்க டிமாண்ட் வைப்பாங்களே சார். இல்ல, டிமாண்ட் வைப்பாங்க. டிமாண்ட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய டிமாண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேருமே சிறப்பு அந்தஸ்து கேக்குறாங்க. போர்ட்ஃபோலியோல மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோ கேக்குறாங்க. சிறப்பு அந்தஸ்து எல்லாம் எதுக்கு இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுன்னா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது ஒரு 6 மாசத்துக்கு முன்னால இத பத்தி பேசி இதையே காரணமா வச்சு வெளில வர்றதுக்குதான். ஓகே, அதெல்லாம் உண்டுங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. இதுல என்னன்னா, பிஜேபி இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறத பொறுத்துதான். பழைய பிஜேபி அழகா ஹேண்டில் பண்ணாங்க ஒரு கோலிஷன் கவர்மெண்ட். இந்த புது பிஜேபி அதை ஹேண்டில் பண்ணுமா? ஏன்னா இந்த புது பிஜேபி நான் ஏன் சொல்றேன்னா, எல்லாருமே இப்ப பிஜேபியில ஷார்ட்ஸ் கால் பண்றவங்க எல்லாருமே இந்த கட்சியில இருக்கக்கூடிய நியூ ஜெனரேஷன் லீடர்ஷிப். பழைய ஆட்கள் யாருமே இல்லை. அந்த கோலிஷன் கவர்மெண்ட் ரன் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஆள் ராஜ்நாத் சிங் மட்டும்தான் இப்போ. சோ ராஜ்நாத் சிங் மட்டும் இருக்கும் பொழுது இப்போ நல்ல வேலை பிரதமரை மாத்துங்கன்னு யாரும் கேட்கல. நான் ஆக்சுவலி கேட்பாங்கன்னு நினைச்சேன். யாரும் கேட்கல. ஆனா அமித்ஷாவை மாத்துங்க நிச்சயம் கேட்பாங்க. நிச்சயமா கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா அமித்ஷாவால் நாயுடுவும் பாதிக்கப்பட்டிருக்காரு, நிதிஷும் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரால் பாதிக்கப்படாதவங்களே யாரும் இல்லைங்க. ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்துகிட்டு அவங்க பண்ண விஷயங்கள் இருக்கு. இந்த சிஏஓ கொண்டு வர்றது, அவர் பேசுகின்ற பேச்சுக்கள், இதெல்லாம் நிச்சயமா பிரச்சனை வரும். அப்படியே அமித்ஷா இருந்தாலும் அவருக்கு ஹோம் மினிஸ்ட்ரி கொடுக்காதீங்க. ஹோம் மினிஸ்டர் ராஜ்நாத்துக்கு கொடுங்க. அமித்ஷாக்கு வேற ஏதாவது மந்திரி கொடுங்க. ஓகே சார். கடந்த முறை மாதிரி இந்த இடி ரைடு, ஐடி ரைடு, சிபிஐ ரைட்ஸ் இதெல்லாம் நடக்கும். ரொம்ப கம்மியா நடக்கும். ஓகே சார். அதையும் தடுத்துருவாங்களா இந்த 2 கட்சிகளும்? அதுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. ஓகே ஓகே சார். அப்படியே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு வரலாம் சார்.
திமுக கூட்டணிக்கு 40க்கு 40. இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? குறிப்பாக கூட்டணி வெற்றியா, இல்ல இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அவங்க வந்து இன்னொரு வேலையை இருக்காங்களா? ரெண்டுமே கூட்டணியோடைய ஸ்ட்ரென்த், இன்னொன்னு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம், அந்த ஆட்சிக்கான அவருடைய ஸ்கீம்ஸ், இதுக்கெல்லாமான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். ஆனா இதை வைத்துக் கொண்டு மட்டுமே 2026 ஜெயிச்சு விடலாம் என்று நினைத்தால் முடியாது. ஓகே சார். மக்கள் கிட்ட அதிருப்திகள் நிறைய இருக்கு. குறிப்பாக லாஸ்ட் டைம் வாங்கின ஓட் ஷேரை விட இப்போ வந்து ஒரு 7% நினைக்கிறேன். இதுக்கு என்ன சார் காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஆன்டி மோடி வேவ் இருந்தது, அது இப்ப கொஞ்சம் மிஸ்ஸிங். ஓகே. அதனால இப்போ ஆப்போசிஷன் பிரிஞ்சிருக்கிறதுனால பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு வந்து கொஞ்சம் ஓட்டு அதிகமா இருக்கு. ஏடிஎம்கே எப்படி சார் சர்வை ஆவாங்க? எடப்பாடி அவர்கள் வந்த பிறகு ஒரு தொடர்ச்சியா ஒரு 10 எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியா பார்க்கப்படுது. ஏடிஎம்கே எப்படி சார் போவாங்க? வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய செட்பேக் தான் இது. ஏடிஎம்கே எப்படி பண்ண போறாங்கன்னு அவங்கதான் கட்சிக்குள்ள உட்கார்ந்து பேசணும். ஏன்னா பிரிந்து போனவர்களை எல்லாம் கொண்டு வாருங்கள்னு ஒரு முழக்கம் வரும். ஓகே, எல்லாரும் ஒன்று சேருங்கள், எல்லாம் ஒன்று சேருங்கள். ஏன்னா அவங்கதான் உங்களுக்கு வந்து சவுத் தமிழ்நாட்டுல உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்காங்க. ஆமா, ஓபிஎஸ் 2வது இடம் வந்துட்டாரு, டிடிவி 2வது இடம் வந்துட்டாரு. எல்லா முக்குலத்தோர் ஓட்டும் பிஜேபி பக்கம் மாறி இருக்கு. இப்படி பிஜேபி அலையன்ஸ் பக்கம் மாறும் பொழுது கவுண்டர் ஓட்டும் பிஜேபிக்கு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுது. குறிப்பாக கோவையிலேயே 2வது இடம். அதான் சொல்றேன். சோ உங்களுடைய கோட்டை என்று சொல்லப்படுகின்ற கோயம்புத்தூர்ல நீங்க வந்து அண்ணாமலையை விட 3 லட்சம் வாக்குகள் குறைவாக வாங்குறீங்க. அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து முதல்ல பிஜேபி அதிமுக பண்ற விஷயங்கள் என்னன்னா, அவங்க வந்து அந்த விமென் ஓட் பேங்க வந்து இழந்துகிட்டே வராங்க திமுக கிட்ட. ஒண்ணு. இன்னொன்னு மைனாரிட்டி ஓட் பேங்க கான்சென்ட்ரேட் பண்ண மத்த ஓட் பேங்க்ஸ் விட்டு அவங்கள விட்டு போயிட்டே இருக்கு. அது அதிமுகவுக்கு புரியுதான்னு தெரியல. மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா என்னைக்குமே அதிமுகவுக்கு வந்தது கிடையாது. அது மெஜாரிட்டி திமுகவுக்கு தான் போகும். விமென் ஓட்ஸ் தான் அதிமுகவுக்கு அதிகமா வரும். இப்ப விமென் ஓட்ஸ் திமுகவுக்கு அதிகமா போகுது. ஓகே, அந்த ஸ்கீம்ஸ் காரணமாகவா சார்? ஸ்கீம்ஸ் காரணம். அப்புறம் அவங்களுடைய காஸ்ட் ஓட் பேஸான முக்குலத்தோர் அவங்கள விட்டு வெளியில போறாங்க. கவுண்டர் ஓட்ட பிஜேபி கொஞ்சம் ஈட் இன்டு பண்றாங்க. சோ இதெல்லாம் அதிமுக வந்து போயிட்டு பாஜகவோட கூட்டணி வைக்கணுமா இல்ல வேண்டாம்னா இவங்களே பாமகவை அந்த கூட்டணியில இருந்து இந்த கூட்டணி கொண்டு வர்றதா, என்ன பண்ணணும், மக்கள் கிட்ட போகணுமா, என்ன பண்ணணும்? ஏன்னா ஒரு சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அதிமுக திமுகவுக்குமான ஃபைட்டா தான் வழக்கமா இருந்திருக்கு. சோ அந்த அட்வான்டேஜ் ஏடிஎம்கேக்கு இன்னும் இருக்கு. ஓகே, அந்த அட்வான்டேஜ் அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்க போறாங்கிறதையும் பார்க்கணும். சோ அசம்பிளி போன்ற விஷயங்கள்ல வந்து அந்த ஓட் ஸ்பிளிட் இல்லாம பாத்துக்கணும். தினகரன் நீங்க ஒன்னும் இல்லைன்னு சொல்லலாம், நான் 2% ஓட்டு வாங்குறாருல. 2வது இடம் வந்திருக்காரு. ஓபிஎஸும் 2% ஓட்டு வாங்குறாருல. சுயேட்சையா 2% ஓட்டு வாங்கிருக்காரு சார். அதே போல பிஜேபி ஒரு 3%ல இருந்து 11%க்கு ஜம்ப் ஆகி 3%ல 5.3% அவங்க 2022 அர்பன் லோக்கல் பாடி போல்ஸ்ல வாங்கியிருந்தாங்க. அதுல இருந்து ஒரு ஜம்ப் 11 பாயிண்ட் சம்திங் வாங்கியிருக்காங்க. ஜம்ப் தான். நான் ஏற்கனவே ஆதன் பேட்டியில சொன்ன மாதிரி 8ல இருந்து 12% பிஜேபி தனி கட்சியா தனி செல்வாக்கோட வருவாங்கன்னு சொன்னேன். சோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அவ்வளவுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த் இப்போதைக்கு as we speak. ஓகே சார். ஓகே, அவங்களோட ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்ச நாள் இன்க்ரீஸ் ஆகலாம். நான் இதுவே ஒரு பெரிய விஷயமா தான் சொல்லுவேன். ஏன்னா கிரிட்டிசிசம் நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். 23 சீட்ல நிக்கிறாங்க, அதிகமா தானே ஆகும் அப்படின்னு. ஆமா, எல்லாரும் தான் கம்மியான சீட்ல தான் நிக்கிறாங்க. எல்லாருக்கும் அதிகமான சீட்ல நிக்கும் போது பர்சன்டேஜ் அதிகமாக தான் ஆகும். அந்த கிரிட்டிசிசம் ஏன் பிஜேபிக்கு மட்டும் கொண்டு வந்து வைக்கிறீங்க? ஓகே சார், டிஎம்கேயோட ஓட் ஷேர்ல ஒரு 6% குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்லங்க, என்ன காரணம்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் போற வாக்குகள் அதிகமா போயிருக்கு இந்த முறை. போன முறை வந்து அதிமுக பாஜக கூட்டணி மொத்தமாவே 30% தான். இந்த முறை இவங்க 2 பேருக்கும் போனதை ஆட் பண்ணீங்கன்னா 43% வருது. டிஎம்கே அலையன்ஸ் வந்து 46 வாங்கியிருக்காங்க, இவங்க ஒரு 42 43 வாங்கியிருக்காங்க, நாம் தமிழர் ஒரு 8% வாங்கியிருக்காங்க. போன முறை அமமுக இவங்க எல்லாம் பிரிஞ்சு இருந்தாங்க, மக்கள் நீதி மையம். அதெல்லாம் இந்த முறை ஒரே ஒரு பக்கமா வந்திருக்கிறதுனால இன்னொன்னு இந்த முறை மார்ஜின்ஸும் நிறைய குறைஞ்சிருக்கு சார். இந்த 24 ரிசல்ட்ஸ் 26ல இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா விஜய் வேற வர போறாங்க, என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல, இது ரிஃப்ளெக்ட் ஆகுறது இல்ல. இதுல இருந்து திமுகவுக்கு வந்து ஒரு பிளஸ்ஸா அவங்க சட்டமன்ற தேர்தலை சந்திப்பாங்க, மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க, எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. சோ ஏடிஎம்கே என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். சோ விஜய் போன்றவர்கள் வரும்பொழுது அது என்ன ஆகுது, பிஜேபி
அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்களா, இல்ல அவங்க வந்து தனியா நிக்கிறாங்களா, இல்ல ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா 26ல, இதெல்லாம் பார்க்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்திய அரசியல் தொடங்கி தமிழ்நாடு அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி சார். நன்றி.